வணக்கம். பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அங்குள்ள இந்து சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் வன்முறைகள் உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக மௌலவிபஜார் மாவட்டத்தில் ரத்தன் சுவோக்கர் என்ற இந்து இளைஞர் தேர்தலுக்கு முதல் நாள் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். 28 வயதான இந்த தேயிலை தோட்டத் தொழிலாளியின் உடல், கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உடலில் பலத்த காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டது. தனது சகோதரரை முந்தைய இரவு முதல் தேடி வந்ததாகவும் அவருக்கு எந்த முன் விரோதமும் இல்லை என்றும் அவரது சகோதரர் லக்ஷ்மண்கர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே முழு விவரங்கள் தெரியவரும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல என்றும் தேர்தலை முன்னிட்டு சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் ஒரு திட்டமிட்ட செயல் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்னர்தான் மைமன்சிங் மாவட்டத்தில் 62 வயது தொழிலதிபர் சுஷேன் சந்திர சர்க்கார் தனது கடையில் வைத்தே அடித்துக் கொல்லப்பட்டார். சர்க்காரை கொன்ற கும்பல் அவரது கடையில் இருந்த பணத்தையும் கொள்ளையடித்துச் சென்றது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. அதேபோல் கடந்த டிசம்பரில் தீபு சந்திர தாஸ் என்ற இளைஞர் மத நிந்தனை செய்ததாக கூறி கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் சிறுபான்மையினர் கவுன்சில் தகவல்படி கடந்த சில மாதங்களில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட வன்முறைச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த தாக்குதல்களில் 61 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பல வழிபாட்டுத் தலங்கள் சேதப்படுத்தப்பட்டு வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. பங்களாதேஷில் நிலவும் சட்டமற்ற சூழலும் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததுமே இத்தகைய துணிச்சலுக்கு காரணம் என மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஷேக் ஹசீனா வெளியேறிய பிறகு ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை பயன்படுத்திக் கொண்டு தீவிரவாத சக்திகள் தலை தூக்கியுள்ளதாக விமர்சனங்கள் எழுகின்றன. முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இச்சம்பவங்களை மத ரீதியிலானவை என்று ஒப்புக்கொள்ள தயங்குவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இவை அனைத்தும் தனிப்பட்ட அல்லது அரசியல் மோதல்கள் என்று அரசு கூறி வருகிறது. ஆனால் உண்மை நிலை அதற்கு மாறாக உள்ளது என இந்து அமைப்புகள் கூறுகின்றன. வரலாற்று ரீதியாகவே பங்களாதேஷில் தேர்தல் காலங்களில் சிறுபான்மையினர் குறிவைக்கப்படுவது ஒரு வாடிக்கையாகவே மாறிவிட்டது. வாக்களிக்க வரும் மக்களை அச்சுறுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட அரசியல் மாற்றங்களை கொண்டுவர சில சக்திகள் முயன்று வருகின்றன. இந்த விவகாரத்தில் இந்தியா தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்திலும் பங்களாதேஷ் இந்துக்களின் நிலை குறித்து விவாதிக்கப்பட்டு சர்வதேச சமூகத்தின் தலையீடு கோரப்பட்டுள்ளது. 8% உள்ள இந்த மக்கள் தங்களின் அடிப்படை வாழ்வுரிமைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ரத்தன் சுவோக்கர் போன்ற அப்பாவி இளைஞர்களின் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே மனிதநேயம் கொண்ட அனைவரின் எதிர்பார்ப்பாகும். தேர்தலுக்கு பிந்தைய பங்களாதேஷில் சிறுபான்மையினர் நிம்மதியாக வாழும் சூழலை புதிய அரசு உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளுடன் இணைந்திருங்கள். இது உண்மை செய்திகளுக்காக உங்கள் செய்தி வாசிப்பாளர். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.